السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد. கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, தொடராக நடைபெற்று வரக்கூடிய எங்களுடைய ஃபிக்ஹ் வகுப்பில், கடந்த வகுப்பில் தொழுகையினுடைய பாடத்தில் நபி வழியில் நாங்கள் சரியான முறையில் எவ்வாறு சுஜூது செய்ய வேண்டும் என்பது சம்பந்தமாக சில செய்திகளை செயல்முறை விளக்கத்தோடு நாம் பார்த்திருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டிய ஆதாரபூர்வமான துஆக்கள், இதையும் நாம் இன்றைய தினம் வந்திருக்கிற சஹீஹான ஹதீஸ்களின் அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். அத்தோடு சேர்த்து அல் ஜுலூசு பைன சஜதத்தைன், இரண்டு சஜதாக்களுக்கு இடையில் நாங்கள் எவ்வாறு சரியாக அமர வேண்டும், எங்களுடைய உடல் உறுப்புகள் அந்த நிலையில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சம்பந்தமாகவும் அதனுடைய செயல்முறையையும் நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டிய சஹீஹான துஆக்கள், எங்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு சுபஹான ரப்பியல் அலா என்கிற துஆ மாத்திரம்தான் பாடமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படி அல்ல, கிட்டத்தட்ட சஹீஹான 6 துஆக்கள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் அந்த துஆக்களை ஓதியதாக நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களில் இருந்து பார்க்கிறோம். அதில் முதலாவது எங்களுக்கு தெரிஞ்ச துஆ முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கிறோம். இந்த எல்லா துஆக்களையும் பொறுத்தவரைக்கும் அதனுடைய எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்படாதது. ஜமாத்தாக தொழுதாலும் சரி, நாங்கள் தனியே தொழுதாலும் சரி, எத்தனையே எங்களுக்கு ஓத முடியுமோ அத்தனையையும் நாங்கள் ஓதுவோம். அதற்கென்று குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கை சொல்லப்படவில்லை என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஜமாத் தொழுகையில் இமாம் எவ்வளவுக்கு சுஜூதை நீட்டுகிறாரோ அவ்வளவு நேரமும் நாங்கள் சுபஹான ரப்பியல் அலா என்பதை ஓதலாம். அதே நேரம் வந்திருக்கிற ஏனைய சஹீஹான துஆக்கள் எங்களுக்கு பாடமாக இருந்தால் அதையும் நாங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் மாற்றி மாற்றி ஓதிக்கொள்ளலாம். அதே நேரம் நாங்கள் தனித்து தொழுகிற பொழுது இந்த துஆக்களில் நாங்கள் ஓதாத துஆவை ஒரு சுன்னத்து தொழுகையில் மேலதிகமாக நாங்கள் ஓத வேண்டும். இன்னும் ஒரு சுன்னத்து தொழுகையில் முதல் ஓதிய துஆ இல்லாமல் மற்ற துஆவை ஓத வேண்டும். இப்படி எல்லா துஆவும் எங்களுக்கு பாடமாக இருந்தால் மாத்திரம்தான் இந்த எல்லா துஆக்களையும் நாங்கள் ஹயாத்தாக்கிய நன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால் இந்த சுஜூதில் ஓதக்கூடிய துஆக்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான துஆக்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யக்கூடிய துஆக்களாகவும் அதே நேரம் எங்களுடைய பாவ மன்னிப்புக்கான துஆக்களாகவும் இருப்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே நேரத்தை கருத்தில் கொண்டு அதனுடைய கருத்துக்களை நான் மொழிபெயர்க்காமல் அந்த துஆக்களை சுருக்கமாக சொல்கிறேன். முடியுமான சகோதரர்கள் அந்த துஆக்களை நாங்கள் முழுமையாக மனனமிட வேண்டும். அப்போ முதலாவது சுஜூதில் நாங்கள் ஓத வேண்டிய துஆ சுபஹான ரப்பியல் அலா என்று சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. இரண்டாவதாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற இன்னும் ஒரு பிரார்த்தனை நாங்கள் சுஜூதில் ஓத வேண்டியது சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி என்கிற துஆவை ரசூலுல்லாஹ் சுஜூதில் ஓதியிருக்கிறார்கள். அதே மாதிரி முஸ்லிம் கிரந்தத்தில் 3வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். இதில் சில துஆக்கள் சுஜூதிலும் ரசூலுல்லாஹ் ஓதியிருக்கிறார்கள். நாம் நேரத்தோட பார்த்த மாதிரி ருக்கூவிலும் ரசூலுல்லாஹ் இதே துஆவை ஓதியிருக்கிறார். எனவே இந்த சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்கிற துஆவையும் நாங்கள் சுஜூதில் ஓத வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என்கிற செய்தியை முஸ்லிம் கிரந்தத்திலே பார்க்கிறோம். அடுத்ததாக அபூ தாவூதில் ஒரு செய்தி பதியப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதில் இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானதில் ஜபரூத்தி வல் மலக்கூத்தி வல் கிப்ரியாஇ வல் அலமதி என்று சொல்லக்கூடிய பிரார்த்தனை. 5வது துஆவாக மிக முக்கியமான ஒரு பிரார்த்தனை முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. கொஞ்சம் நீளமான பிரார்த்தனை. அல்லாஹும்ம லக சஜத்து வபிக ஆமன்து வலக அஸ்லம்து சஜத வஜ்ஹிய லில்லதி خلقه وصوره وشق سمعه وبصره தபாரக்கல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன் என்று சொல்லக்கூடிய இந்த முழுமையான துவாவை
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சுஜூதில் துஆ கேட்டிருக்கிறார்கள், ஓதிருக்கிறார்கள் என்பதை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆறாவதாக நபிகளார் சுஜூதில் ஓதிய துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி தன்பி குல்லஹு திக்கஹு வ ஜில்லஹு வ அவ்வலஹு வ ஆஹிரஹு வ அலானியத்தஹு வ சிர்ரஹு என்று சொல்லக்கூடிய இந்த துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் ஓதினார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வந்திருக்கிற செய்திகளுக்குள் இந்த 6 செய்திகளும், இந்த 6 துஆக்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதில் ஓதிய துஆக்களாக ஆதாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். எனவே நாங்களும் இவைகளை மனனமிட வேண்டும். இந்த துஆக்கள் எல்லா இடங்களிலும் இருக்கிறது. நெட்டில் கூட நாங்கள் அடித்த அந்த துஆக்கள் எடுக்கலாம், அல்லது பாடமாகக்கூடிய சகோதரர்கள் இடத்துல வந்து கேட்டால் முடியுமானவர்களுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு அதை எழுதி தருகிறேன். நாங்கள் பாடமாக்கி எங்களுடைய வாழ்க்கையில் அதை ஹயாத்தாக்கணும். வெறுமனே சுபஹான ரப்பியல் அலா என்பதை ஓதி மட்டும் நாங்கள் தொழுது கொள்ளாமல் பல கருத்துக்களை உள்ளடக்கிய இந்த துஆக்களை நாங்கள் கட்டாயம் சுஜூதில் அல்லது அத்தஹியாத்துக்கு பிறகு அல்லது நாங்கள் இரவில் எழும்பி அந்த நேரத்தில் கூட நாங்கள் தஹஜ்ஜத்துடைய வேளையில் கூட தொழுகிற சந்தர்ப்பத்தில் இந்த துஆக்களை அதிகம் சுஜூதில் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை கணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டுகிற இன்னும் ஒரு செய்தி, நாங்கள் சுஜூதில் இந்த துஆக்களை ஓதிவிட்டு சுஜூதில் என்னென்ன ஔராதுகளை ஓத வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்களோ அந்த துஆக்களை நாங்கள் ஓதியதன் பின்னால் இன்னும் ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டுகிறார்கள். என்ன அப்படின்னு கேட்டால், அதிகமாக நாங்கள் பிரார்த்தனை செய்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒருவர் தொழுகையில் பிரார்த்தனை செய்வதற்கு 2 இடங்கள் அவருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று சுஜூது, இன்னும் ஒன்று அத்தஹியாத். நாங்கள் சுஜூதில் ஓத வேண்டிய ஔராதுகளை ஓதிவிட்டு அதற்கு பிறகு எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அதையெல்லாம் நாங்கள் சுஜூதில் கேட்கலாம். அதே மாதிரி அத்தஹியாத்தில் நாங்கள் அத்தஹியாத்தை முழுமையாக ஓதி முடித்துவிட்டு எங்களுக்கு எதெல்லாம் தேவையோ அத்தனை பிரார்த்தனைகளையும் நாங்கள் அத்தஹியாத்திலும் கேட்கலாம். இந்த 2 இடமும் தான் எங்களுக்கு தொழுகையில் பிரார்த்தனை செய்வதற்கு இஸ்லாம் அங்கீகரித்திருக்கிற இடங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வ ஹுவ சாஜித். ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற ஒரு இடம் அவன் சுஜூதில் இருக்கிற நேரமாகும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபஅக்ஸிருத் துஆ. சுஜூதில் நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ்விடத்தில் கேட்பதை பிரார்த்தனைகளை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அப்ப சுஜூத் என்பது அடியானும் அல்லாஹும் நெருக்கமாக இருக்கிற இடம். ஒரு அடியான் அல்லாஹுக்கும் மிக மிக நெருக்கமாக இருக்கிற இடம் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், எனவே அந்த சுஜூதில் பிரார்த்தனைகளை நீங்கள் அதிகமாக்கி கொள்ளுங்கள். அப்ப நாங்கள் சுப்ஹான ரப்பியல் அலாவை ஓதிவிட்டு அல்லது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்கிற இந்த பிரார்த்தனைகளை ஓதிவிட்டு முடியுமான பிரார்த்தனைகளை கணியத்துக்குரிய சகோதரர்களே சுஜூதில் நாங்கள் கேட்க வேண்டும். அது பெரும்பாலும் எங்களுக்கு ஜமாத்து தொழுகையில் கிடைக்காது. ஜமாத்தாக தொழுதால் இமாம் குறிப்பிட்ட நேரம் தான் தருவார். நாங்கள் சுப்ஹான ரப்பியல் அலாவை சொல்லி கொண்டு போகிற பொழுதே அவர் அடுத்த நிலைக்கு போய்விடுவார். ஆனால் நாங்கள் சுன்னத்து தொழுகிற சந்தர்ப்பங்கள் அல்லது ஜமாத்து தொழுகையை நாங்கள் தவறவிட்டு தனிமையில் தொழக்கூடிய சந்தர்ப்பங்கள் எங்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அந்த நேரத்தில் எங்களுடைய சுஜூதுகளை நாங்கள் நீட்ட வேண்டும். அந்த சுஜூதில் நாங்கள் எவ்வளவுக்கு பிரார்த்தனை செய்ய முடியுமோ, ஏனென்றால் அல்லாஹும் அடியானும் நெருக்கமாக இருக்கிற இடம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நாங்கள் எங்களுடைய சிரத்தை பணித்து அடிமைத்துவத்தை வெளிப்படுத்தி பெருமையெல்லாம் களைந்து விட்டு நான் உனது அடிமை என்பதை நாங்கள் பறைசாற்றுகிற ஒரு இடம்தான் சுஜூது. எவ்வளவு உயர்வானவனாக இருந்தாலும் அவனுடைய தலையை தாழ்த்தி, யா அல்லாஹ் உனக்கு முன்னால் நான் ஒரு அடிமை என்று அடிமைத்தனத்தை நாங்கள் பிரதிபலிக்கிற இடம் சுஜூத். அப்ப அதனால் ஒரு அடியான் அல்லாஹுக்கு மிக நெருக்கமாக இருக்கிற இடமாக ரசூலுல்லாஹ் அதை சொல்கிறார். எனவே அந்த நேரத்தில் நீங்கள் பிரார்த்தனையை அதிகப்படுத்துங்கள், அல்லாஹ்விடத்தில் அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அடுத்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது முஸ்லிம் கிரந்தத்தில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா வ இன்னி நுஹீது அன் அக்ரஅல் குர்ஆன ராக்கிஅன் அவ் சாஜிதன். தோழர்களே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நான் குர்ஆன் ஓதுவதற்கு தடுக்கப்பட்டுள்ளேன் சுஜூதில் இருக்கின்ற பொழுதும் ருகூவில் இருக்கின்ற பொழுதும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்.
குர்ஆன் ஓதுவது நாங்கள் நிலையில் நிற்கிற பொழுது எங்களுக்கு அனுமதி. சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அடுத்ததாக இன்னும் ஒரு சூறாவை ஓதலாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ருக்கூவில் இருக்கும் போதும் சுஜூதில் இருக்கும் போதும் குர்ஆன் ஓதுவதற்கு நான் தடுக்கப்பட்டுள்ளேன். அதில் ஒருவர் குர்ஆன் ஓத முடியாது. ருக்குவை பொறுத்த வரைக்கும் அதில் ஒருவர் அல்லாஹ்வை அதிகம் தஸ்பீஹ் செய்ய வேண்டும். சுபஹான ரப்பியல் அலீம் என்று சொல்லக்கூடிய இந்த துஆவை அவர் அதிகம் ஓத வேண்டும். அல்லது சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்று வந்திருக்கிற இந்த தஸ்பீஹாத்துகளை தான் ஒருவர் அதிகம் செய்ய வேண்டும் ருக்குவில். அதில் துஆ கேட்க முடியாது. சுஜூதில் ருக்குவில் துஆ கேட்க முடியாது. அல்லாஹ்வை நாங்கள் அதிகம் தஸ்பீஹ் செய்ய வேண்டிய இடம்தான் ருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ருக்குவிலும் சுஜூதிலும் ஒருவர் குர்ஆன் ஓதக்கூடாது. சுஜூதை பொறுத்தவரைக்கும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனில் சில துஆக்கள் வந்திருக்கும். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தோ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தோ வகினா அதாபன்னார். இப்ப இந்த துஆவை ஒருவர் சுஜூதில் ஓதலாம் என்றால் ஓதலாம். துஆ என்கிற அடிப்படையில் ஓதலாமே ஒழியவர் குர்ஆன் என்கிற அடிப்படையில் குர்ஆனிய வசனத்தை ஓதுகிறேன் அல்லது குர்ஆன் ஆயத்துக்களை ஓதுகிறேன் என்கிற அடிப்படையில் ஒருவர் குர்ஆனை ஓதக்கூடாது. ஆனால் குர்ஆனில் வந்திருக்கிற துஆக்களை ஓதுவது சுஜூதில் அனுமதி. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முழுமையாகவோ அல்லது பகுதி அளவிலோ குர்ஆனை நான் ருக்கூவிலும் சுஜூதிலும் ஓதுவதற்கு தடுக்கப்பட்டுள்ளேன் சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅம்மர் ருக்கூஉ ஃபஅல்லிமு ஃபீஹி ரப்ப. ருக்கூவை பொறுத்த வரைக்கும் அதில் உங்களுடைய ரப்பை நீங்கள் அதிகமாக தஅலீம் செய்யுங்கள், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்கள். வ அம்ம சுஜூது ஃபஜ்தஹிது ஃபித் துஆ. சுஜூதை பொறுத்த வரைக்கும் அதில் நீங்கள் அதிகமாக துஆ செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். துஆவில் இஜ்திஹாத் செய்யுங்கள். அப்படி என்றால் எவ்வளவுக்கு உங்களுக்கு துஆ செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு இறங்கி நீங்கள் சுஜூதில் துஆ செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், ஃபகமினுன் அயுஸ்தஜாப லக்கும். நீங்கள் செய்கிற துஆ சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் உங்களுக்காக அங்கீகரிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரெண்டு செய்திகளிலும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சுஜூதில் துஆக்களை அதிகமாக்குமாறு சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தியில், இரண்டாவது செய்தியில், நீங்கள் எவ்வளவுக்கு துஆ செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு துஆ செய்யுங்கள் என்று வலியுறுத்தினார். அப்ப நாங்கள் சுன்னத்து தொழுகையில் அதிகமாக துஆக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது, என்ன அப்படின்னு கேட்டால், அதிகமானவர்களுக்கு எழக்கூடிய சந்தேகம், சுஜூதில் தமிழில் துஆ கேட்கலாமா? எங்கள் அதிகமானவர்களுக்கு இந்த பிரச்சனை. தொழுகை என்பது எல்லாமே அரபியில் இருக்கிறது. சுஜூதில் அதிகம் துஆ கேளுங்கள், நீங்க முடியுமான அளவுக்கு துஆ கேளுங்கன்னு ரசூலுல்லாஹ் சொல்றார்கள் என்று சொன்னால், நாங்க தமிழ்ல கேட்டால் தொழுகை பாத்திலாகுமா? ஏனென்றால் ஒரு சாரார் தொழுகையில் தமிழில் நாங்கள் பிரார்த்தனை செய்தால் தொழுகை பாத்திலாகும் என்றெல்லாம் பேசியிருக்கிறார். அப்ப நாங்க தமிழில் துஆ கேட்டால் எங்களுடைய தொழுகைக்கு அது பாதிப்பாக அமையுமா, அது கூடுமா என்று கேட்டால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, மார்க்கத்தில் எந்த விதமான தடையும் இல்லை. தாராளமாக ஒருவர் எந்த பாசையில் வேண்டுமானாலும் அவருடைய தாய்மொழியில் துஆ செய்யலாம். ஏன் தெரியுமா? தொழுகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தக்பீர் கட்ட வேண்டும் என்பதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் எவ்வாறு எங்களுக்கு எதை எதை சொல்ல வேண்டும், என்னென்ன துஆக்களை ஓத வேண்டும் என்று வழிகாட்டியிருக்கிறார்களோ அதை அப்படித்தான் செய்யும். இப்ப அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்ட வேண்டும் என்று நபிகளார் சொல்லியிருக்கிறார்கள். ஒருவர் அல்லாஹ் அக்பர் என்று கட்டாமல் அல்லாஹ் மிக பெரியவன் என்று தமிழில் தக்பீர் கட்ட இயலாது. ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் என்று கட்டினால் நாங்களும் அல்லாஹ் அக்பர் என்று தான் கட்டணும். சமய அல்லாஹு லிமன் ஹமிதா என்றால் நாங்களும் சமய அல்லாஹு லிமன் ஹமிதா. சுபஹான ரப்பியல் அலீம் என்றால் அந்த துஆவை மாற்றக்கூடாது, அதை தமிழில் கேட்டால் தொழுகை பாத்தில். சுபஹான ரப்பியல் அலா என்கிற துஆவையோ, சுபஹான ரப்பியல் அலீம் என்கிற துஆவையோ, ரப்பனா வலக்கல் ஹம்த் என்கிற துஆவையோ தொழுகையில் நிலைகளில் ஓத வேண்டிய எல்லா துஆக்களையும் நபிகளார் எப்படி அரபியில் கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் நாங்கள் ஓதணும். இந்த இடங்கள் இல்லாத துஆ கேட்பதற்கு அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அதுதான் சுஜூதும் அத்தஹியாத். அதுல இஸ்லாம் எங்களுக்கு வரையறை தளரல. அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள், ஃபஜ்தஹிது ஃபித் துஆ. எவ்வளவுக்கு உங்களால் துஆ செய்ய முடியுமோ, எவ்வளவு நேரத்துக்கு செய்ய முடியுமோ, எப்படியெல்லாம் அழுது கேட்க முடியுமோ அப்படியெல்லாம் கேளுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு ஒரு சலுகையை தருகிறது. இஜ்திஹாத் என்றாலே ஒருவர் முடியுமான அளவுக்கு முயற்சி செய்வது. அப்ப நாங்க எல்லாரும் அரபிகள் அல்ல, எல்லோருக்கும் அரபியால கேட்க முடியாது. அதை உணர்வு பூர்வமாக உள்ளத்தால் விளங்கி அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கருத்து விளங்கி கேட்க வேண்டிய இடம் அது. அப்ப நாங்க எங்களுடைய பாசை தமிழாக இருப்பதனால் நாங்கள் தாராளமாக தமிழால் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கொளறி நாங்கள் அழுது
அல்லாஹ்விடத்தில் எங்களுடைய பிழைகளை எல்லாம் முறையிட்டு துஆ கேட்கலாம். அதில் எந்த விதமான தடையும் மார்க்கத்திலே இல்லை. அதே மாதிரி அத்தஹியாத்துடைய செய்தியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்கள் அத்தஹியாத்தை ஓதி முடித்துவிட்டு சும்ம யத்தஹய்யரு மினல் மஸ்அலதி மா ஷா, ஒருவர் தனக்கு எதெல்லாம் தேவையோ அதை அல்லாஹ்விடத்தில் விரும்பிய மாதிரி கேட்கட்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டார். அப்ப நாங்க விரும்பிய மாதிரி கேட்பதாக இருந்தால் எங்கட மொழியில தான் கேட்கலாம். அப்ப அதற்கு காலத்தையோ நேரத்தையோ இஸ்லாம் இவ்வளவுதான் கேட்கணும், இவ்வளவு நேரத்தோட சுருக்கி கொள்ளணும் என்கிற எந்த வரையறையும் சொல்லவில்லை. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாராளமாக நாங்கள் சுஜூதில் அல்லாஹ்விடத்தில் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம். அதே மாதிரி அத்தஹியாத்திலும் நாங்கள் தமிழில் பிரார்த்தனை செய்யலாம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாங்கள் சுஜூதில் இருந்து எழும்புதல். முதலாவது நாங்கள் அல்லாஹ் அக்பர் என்ற சுஜூதுக்கு போகிறோம். அதில் நாங்கள் சுபஹான ரப்பியல் அலா என்கிற துவாவை ஓதிவிட்டு நாங்கள் சுஜூதில் இருந்து எழும்புகிறோம். இரண்டாவது சுஜூதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இருப்பொண்டு இருக்கிறது. அதுதான் இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையில் இருக்கிற இருப்பு. அந்த இருப்புக்கு நாங்கள் எழும்புகிற பொழுது கட்டாயம் நாங்கள் தக்பீர் சொல்லித்தான் எழும்ப வேண்டும். அல்லாஹ் அக்பர் என்கிற தக்பீரை இமாமும் சொல்ல வேண்டும், மஅ்மூம்களும் சொல்ல வேண்டும். அது ருக்குன், அது வாஜிபான ஒன்று. தக்பீர் என்பது வாஜிப். எனவே நாங்கள் தக்பீர் சொல்லி எழும்ப வேண்டும். தக்பீர் சொல்லி நாங்கள் எழும்பினால் கணியத்துக்குரிய சகோதரர்களே, அவசரப்பட்டு திரும்ப சுஜூதுக்கு போய்விடக் கூடாது. அதுல இஸ்லாம் சில முக்கியமான வழிகாட்டல்களை எங்களுக்கு சொல்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், சும்மர்ஃபா ஹத்தா தத்மஇன்ன ஜாலிசன். நீங்கள் சுஜூதில் முதலாவது சுஜூதில் இருந்து எழுந்து இருந்தால் அந்த இருப்பில் நீங்கள் உள அமைதியை பேணி உங்களோட உடல் உறுப்புகள் எல்லாம் நிலைக்கு வரும் வரைக்கும் அமைதி காத்து விட்டுத்தான் இரண்டாவது சுஜூதுக்கு போக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையில் நாங்கள் நல்ல முறையில் இருந்து ஆறுதலாக அமைதி பெற்று விட்டுத்தான் இரண்டாவது சுஜூதுக்கு போக வேண்டும். அந்த இரண்டு சுஜூதுகளுக்கும் இடையில் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், இது நிறைய பேருக்கு தெரியாது. வந்த மாதிரி அவர்களுடைய கால்கள் இருக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் இருந்து விட்டு போவதை பார்க்கிறோம். ஆனால் நபி வழியில் ஒவ்வொரு தொழுகையினுடைய அசைவுகளும் மிக தெளிவாக வழிகாட்டப்பட்டிருக்கிறது. அந்த இரண்டு சுஜூதுகளுக்கு இடையில் நாங்கள் அமர்வதை பொறுத்த வரைக்கும் இரண்டு விதமான இருப்புகளை நாங்கள் ஹதீதுகளிலே பார்க்கிறோம், சஹீஹான ஹதீதுகளில். அதுல ஒன்று, இதுதான் சுன்னா, அல் இஃப்திராஷ் என்று சொல்லக்கூடிய இருப்பு. அதாவது எங்களுடைய இடது காலை மடித்து அதன் மேல் நாங்கள் உட்கார்ந்து வலது காலை கிபிலாவை நோக்கி விரல்களை அப்படியே மடிச்சு நாங்கள் உட்கார வேண்டும். கிபிலாவை நோக்கி எங்களுடைய வலது காலின் விரல்கள் இப்படி மடிஞ்சி வலது காலை நாங்கள் நட்டி வைக்க வேண்டும். இடது காலை பின்னால் மடித்து அந்த இடது காலின் பாதத்தின் மீது நாங்கள் உட்கார வேண்டும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பான்மையான நேரங்களில் தன்னுடைய இரண்டு சுஜூதுகளுக்கு இடையிலும் இருக்கக்கூடிய இருப்பாக அமைத்தார்கள். இதுதான் சுன்னா. அதே நேரம் இன்னும் ஒரு இருப்பு இருக்கிறது, அல் இக்ஆ என்று சொல்லக்கூடிய இருப்பு. இந்த இக்ஆவிலும் ரெண்டு விதமான இருப்பு இருக்கிறது. ஒன்று தடை செய்யப்பட்டது, ஒன்று அனுமதிக்கப்பட்டது. அது என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் சுஜூதில் இருந்து எழும்பி எங்களுடைய ரெண்டு காலையும் இப்படி மடித்து எங்களோட குதிகாலில் உட்காருவது. நேரத்தோட பார்த்தோம், இடது காலை மடிச்சு வலது காலை இப்படி வைப்பது சுன்னா. இதுதான் ரசூலுல்லாஹ் அதிகம் செய்தது. இன்னும் ஒரு செய்தி வருகிறது, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது, இக்ஆ என்று சொல்லக்கூடிய அமைப்பு சரியா பிழையா? அப்ப அவர் சொல்கிறார், ஃபகால் ஹிய சுன்னா, அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னா என்று சொன்னார். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர்வர்கள் அப்படியும் இருந்து சஹாபாக்கள் சில வேளைகளில் நபிகளாரை கண்டதனால் அதுவும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னா என்று சொன்னார். எனவே நாங்கள் அந்த இருப்பை எங்களுடைய தொழுகையினுடைய சந்தர்ப்பங்களில் எப்பயாவது செய்வது தவறல்ல. அப்ப நாங்க ரெண்டு காலையும் கிபிலாவை நோக்கி மடித்து அதனுடைய அமைப்பை நான் காட்டுறேன் எப்படி என்று, அதனுடைய அந்த பாதங்களின் மீது நாங்கள் அமர்வது. அப்ப இந்த ரெண்டு அமைப்பும் கணியத்துக்குரிய சகோதரர்களே, இரண்டு சஜதாக்களுக்கு இடையிலும் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது. அதே நேரம் தடுக்கப்பட்ட இக்ஆவுடைய அமைப்பு எதென்று கேட்டால், நாய் உட்காருவதை போல உட்காருவது. அதாவது எங்களோட காலுக்கு மேலே இருக்காம இந்த ரெண்டு காலையும் இப்படி அகட்டி நிலத்தில் இருக்கிறது. ரெண்டு காலையும் இப்படி வச்சுக்கொண்டு கிபிலாவை நோக்கி மடக்காம இப்படி வச்சுக்கொண்டு நாங்க நிலத்திலிருந்து கையை எப்படி குத்திக்கிட்டு இருக்கிறது, தொடையில வைக்காம. இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இக்ஆவில் தடுக்கப்பட்ட அமைப்பாக சொன்னார்கள். அதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நான் எப்படி என்பதை உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன்.
அப்ப நாங்கள் 2 சஜதாக்களுக்கு இடையில் இருக்கின்ற பொழுது இடது காலில் இருந்து வலது காலை மடித்து நட்டி வைக்க வேண்டும். எங்களுடைய 2 கைகளும் ஒன்று எங்களோட தொடையின் மீது இருக்கணும், 2 கைகளும் எங்களுடைய தொடையின் மீது இருக்கணும், அல்லது எங்களுடைய ருக்குபத் எங்களுடைய முட்டுக்காலை பிடித்தவாறும் 2 கைகளையும் வைக்கலாம். இந்த ரெண்டும் எங்களுடைய கைகள் இருக்கிறதற்கு உண்டான இடமாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அந்த 2 சஜதாக்களுக்கு இடையிலும் நாங்கள் என்ன துவா ஓத வேண்டும்? ஆதாரபூர்வமான துவா ரப்பி அஃபிர்லி ரப்பி அஃபிர்லி என்கிற துவாவை நாங்கள் அதிகமாக ஓதணும். இத்தனை தடவை தான் என்பது வரல, ஹதீஸில் 2 தடவைகள் வந்திருந்தாலும் அதுதான் எண்ணிக்கை என்பது மட்டுப்படுத்தப்படலை. இமாம் எவ்வளவுக்கு நேரம் தாராரோ அவ்வளவுக்கு ஓதலாம். எந்த அளவுக்கு என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு நேரம் சுஜூது செய்வார்களோ அதே நிலைக்குத்தான் 2 சுஜூதுகளுக்கு இடையிலும் ரசூலுல்லாஹ் அமர்வார்களாம். அப்ப ரசூலுல்லாஹ் ஒரு சுஜூது செய்துவிட்டு நிலைக்கு வருவார்கள், இருப்பார்கள். அந்த இருப்பு எவ்வளவுக்கு இருக்கும் என்றால் ரசூலுல்லாஹ் எவ்வளவுக்கு சுஜூது செய்வாங்களோ அவ்வளவு நேரம் இருப்பாங்க. அதுக்கு பிறகுதான் 2வது சுஜூது. வந்த உடனே ரசூலுல்லாஹ் அடுத்த சுஜூதை செய்ய மாட்டார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் தமஅனீனத்தை உள அமைதியை தன்னுடைய தொழுகையினுடைய எல்லா நிலைகளிலும் பேணினார்கள். அந்த தொழுகையில் ஒருவர் அவசரப்பட்டு தொழுது அவருடைய தொழுகை பாத்தில் என்று ரசூலுல்லாஹ் சுட்டிக்காட்டப்படுகிற பொழுது சொன்னார்கள், சும்மர்ஃப ஹத்தா தத்மஇன்ன ஜாலிசன், நீ தொழுகையில் தலையை உயர்த்தி சுஜூதில் இருந்து உட்கார்ந்தால் உன்னுடைய உள்ளம் அமைதியாகும் வரைக்கும், உடல் உறுப்புகள் எல்லாம் அதனுடைய நிலைக்கு வரும் வரைக்கும் அமைதிகாரன்னு சொன்னார். அப்ப அப்படி ஒருவர் சுஜூது செய்கிற அளவுக்கு 2 சுஜூதுகளுக்கும் இடையில் அமர்வதாக இருந்தால் எவ்வளவு நேரம் இருக்கு? கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 7-8 தரம் அந்த துவாவை ஓதுகிற அளவுக்கு நேரம் இருக்கிறது. அப்ப அதில் நாங்கள் ரப்பி அஃபிர்லியை முடியுமான அளவுக்கு கணியத்துக்குரிய சகோதரர்களை ஓதிக்கொள்ள வேண்டும். அதனுடைய கருத்து, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ரப்பி அஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்காக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ரப்பி அஃபிர்லி, யா அல்லாஹ் எனக்காக என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்கிற துவாவை நாங்கள் இமாம் அடுத்த சுஜூதுக்கு போகும் வரைக்கும் ஓத வேண்டும். அதே மாதிரி இன்னும் ஒரு செய்தி இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரப்பி அஃபிர்லி வர்ஹம்னி வஜ்புர்னி வர்ஸுக்னி வர்ஃபஅனி என்று சொல்லக்கூடிய துஆவையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஜதாக்களுக்கு இடையில் ஓதி இருக்கிறார்கள் என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இது ஒரு சின்ன, நாங்கள் யோசிக்கலாம் சுஜூது செய்தல் 2 சுஜூதுகளுக்கு இடையில் அமர்தல் சின்ன மேட்டர் தான் என்று நாங்கள் விளங்கி இருக்கலாம். ஆனால் அதுக்குள்ள எவ்வளவு பகுதி இருக்கிறது என்பதை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நாங்கள் உணர வேண்டும். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகை சஹாபாக்களால் மிக தெளிவாக பார்த்து அறிவிக்கப்படுகிறது. எனவே அதை நாங்கள் பேணிக்கொள்வோம். எனவே 2 சஜதாக்களுக்கு இடையில் நாங்கள் எவ்வாறு அமர வேண்டும் என்பதை இருந்து காட்டுகிறேன். இன்ஷா நாங்கள் போன வகுப்பில் பார்த்தோம், கடந்த வகுப்பில் ஒருவர் சுஜூது செய்யும் போது அவருடைய முட்டுக்காலுக்கு முன்னதாக அவருடைய கைகளை முற்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். அப்போ நாங்கள் சுஜூதுக்கு போகும்போது எங்களோட 2 கையையும் குத்துனதுக்கு பிறகுதான் முட்டுக்காலை கீழே வைக்கணும். கீழே போகிற நாங்கள் எங்களுடைய கைகளை எங்களுடைய தலைக்கு நேராக வைக்க வேண்டும், அல்லது தோலுக்கு அல்லது காதுக்கு நேராக எங்களுடைய கைகள் இருக்கணும் கிபிலாவை நோக்கி. எங்களுடைய கால்களை நாங்கள் சேர்க்காமல் விரித்து கிபிலாவை நோக்கி விரல்களை மடித்து வைக்க வேண்டும் என்று பார்த்தோம். இப்படி சுஜூதில் இருக்கிற ஒருவர் 2 சுஜூதுகளுக்கு இடையில் அமர்கின்ற பொழுது இதுதான் சுன்னா. இடது காலின் மீது அமர வேண்டும், வலது காலை கிபிலாவை நோக்கி விரல்கள் மடித்து இருக்கணும். இது 2 சுஜூதுகளுக்கும் இடையில் ஒருவர் இருக்க வேண்டிய முறை. இதை அல் இஃப்திராஷ் என்று சொல்லுவாங்க அரபியில். இந்த இடது காலின் பாதத்தின் மீது நாங்கள் உட்கார்ந்து வலது காலை கிபிலாவை நோக்கி மடித்து இருக்கணும். எங்களோட 2 கையும் தொடைக்கு மேல இருக்க வேண்டும். இந்த நிலையில் இருக்கிற பொழுது 2 கைகளும் தொடைக்கு மேல் இருக்க வேண்டும், அல்லது எங்களுடைய முட்டுக்காலை பிடித்த மாதிரி 2 கையையும் வைக்கலாம். இந்த 2 இடமும் எங்களுக்கு இந்த இஃப்திராஷுடைய நிலையில் அனுமதி. அப்ப கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது முறை சுஜூதில் இருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இக்ஆவுடைய நிலை இப்படி இருப்பது, இந்த 2 காலை மடிச்சு இந்த பாதங்களின் மீது நாங்கள் உட்காருவது. இதைத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது நபிகளாருடைய சுன்னா என்று சொன்னார்கள். அப்போ ஒரு முறை இப்படி இருப்பது, இதுதான் ரசூலுல்லாஹ் பெரும்பான்மையாக செய்த சுன்னாவுடைய நிலை. நாங்கள் அதிகமாக இதைத்தான் செய்யணும். இன்னும் ஒரு நிலை தான் அனுமதிக்கப்பட்டது, இப்படி 2 காலை மடிச்சு இதன் மீது உட்காருவது. இதை சொல்லுவது இக்ஆ என்று சொல்லி.
இதுல தடுக்கப்பட்ட முறை எது தெரியுமா? காலை இப்படி வச்சு இப்படி இருக்கிற இதை சொல்றதுதான் நான் இருக்கிற இருப்பு. இப்படி கையை குத்திக்கிட்டு இருப்பாங்க, அல்லது கையை குத்தாமல் இப்படி இருப்பது, இது தடுக்கப்பட்டது. இந்த அமைப்பு தான் தடுக்கப்பட்டது. அப்படி அல்லாமல் நாங்கள் இப்படி இருப்பதும் சில வேளைகளில் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுமதிக்கப்பட்ட நிலையாக இருப்பதை பார்க்கிறோம். இதில் நாங்கள் ரப்பி அஃபிர்லி ரப்பி அஃபிர்லி ரப்பி அஃபிர்லி என்கிற துஆவை ஓதிவிட்டுத்தான் திரும்ப நாங்கள் சுஜூதுக்கு போக வேண்டும். இந்த இரண்டாவது சுஜூதிலும் நாங்கள் முதல் ஓதின மாதிரி எங்களுடைய துஆக்களை ஓதிவிட்டு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நாங்கள் சுஜூதை நிறைவு செய்ய வேண்டும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் சுஜூது செய்கிற பொழுது முதலாவது சுஜூதிலிருந்து இரண்டாவது சுஜூதுக்கு இடையில் இருக்கிற இருப்பை இப்படி எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார். எனவே நாங்கள் இடது காலை மடித்து வலது காலை கிபிலாவை நோக்கி மடித்து வைத்துத்தான் நாங்கள் ரப்பி அஃபிர்லி ரப்பி அஃபிர்லி என்கிற துஆவை ஓதி நல்லா ஓதணும். சுஜூது செய்கிற அளவுக்கு நேரம் எடுக்க வேண்டும். ஜமாத்து தொழுகை அல்லாமல் தனியே தொழுதால் நேரம் எடுத்து நாங்கள் திரும்ப சுஜூதுக்கு போய் அதிலும் நாங்கள் சுபஹான ரப்பியல் ஆலா என்பதை ஓதிவிட்டு அதிலிருந்து நாங்கள் இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்ப வேண்டும். இதில் மிக முக்கியமான ஒரு சுன்னா ஒன்று இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இருப்பு இருந்தார்கள், ஜல்சத்துல் இஸ்திராஹா, அமைதிக்கான ஓய்வுக்கான இருப்பு என்பது இதற்கு பெயர். இப்போ நாங்கள் சுஜூதில் இருக்கிறோம், நிறைய பேர் இதை ஃபாலோ பண்றல, நிறைய பேர் நாங்கள் பின்பற்றுவதில்லை. சுஜூதில் இருந்த மாதிரியே அப்படியே எழும்புகிறோம், இது பிழை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், நாங்கள் இரண்டாவது சுஜூதில் இருந்து எழும்புகிற பொழுது, இது இரண்டாவது சுஜூத் என்று வைத்துக் கொள்ளும், நாங்கள் இரண்டாவது சுஜூதிலிருந்து இப்படியே எழும்புவது தடுக்கப்பட்டது, இப்படி எழும்பக்கூடாது. இந்த இரண்டாவது சுஜூதுக்கும் இரண்டாவது இருப்புக்கும் இடையில், இரண்டாவது சுஜூதுக்கும் இரண்டாவது ரக்காத்துக்கும் இடையில் இப்படி நாங்கள் நிலைக்கு வந்து எப்படி நாங்கள் ரெண்டு சுஜூதுக்கும் இடையில் இருந்தோமோ அப்படி இருக்கணும். எங்களோட இடது காலின் மீதும் வலது கால நட்டியும் நாங்கள் இருந்து அதற்கு பிறகுதான் எழும்பணும். அந்த இருக்கிற அந்த கொஞ்ச நேர இருப்புக்கு தான் சொல்லுவது ஜல்சத்துல் இஸ்திராஹா. இது நபிகளாருடைய மிகப்பெரிய சுன்னா. இங்க பாருங்க, இப்படி நாங்கள் ருக்குவில் சுஜூதிலிருந்து நிலைக்கு வந்து இப்படி இருந்து அதற்கு பிறகுதான் நாங்கள் கைகளை ஊன்றி அடுத்த இரண்டாவது ரக்காத்துக்கு எழும்பணும். அப்படி இல்லாமல் திடீரென்று எழும்புவது நபிகளாருடைய சுன்னாவுக்கு முரணானது. எனவே ஜல்சத்துல் இஸ்திராஹா என்பது நபிகளாருடைய மிகப்பெரிய ஒரு சுன்னா என்பதை ஹதீதுகளிலே பார்க்கிறோம். எனவே இவைகளை பேணி கணியத்துக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய தொழுகையினுடைய சுஜூதை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும்.